நமஸ்தே. நான் டாக்டர் நந்தினி. இப்போ நான் போகக்கூடிய விஷயம் வந்து இந்த ஸ்கூல் அட்மிஷன்ஸை பொறுத்த ஒரு கண்டினியூவேஷன் தான். நிறைய பேர் வந்து சொல்கிறது என்னென்னா, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் வந்து தரம் வந்து சரியாக இருக்காத பட்சத்தில் தான் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் தேடி போகிறோம். அந்த ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லேயும் வந்து கொஞ்சம் வந்து காஸ்ட்லியாக இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸில் அங்கே கொஞ்சம் எஜுகேஷன் நல்லா இருக்கும், அதனால நாங்கள் வந்து அந்த மாதிரி தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்ற மாதிரியான சில அபிப்பிராயங்கள் வந்து வர வண்ணம் பார்த்தேன். என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவை பார்த்து சில பேரோட அபிப்பிராயம். நான் இப்போ என்ன வந்து சொல்ல நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸோட தரம் சரியாக இல்லை, அதனால நான் ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் போகிறேன்னு சொல்கிறது வந்து தப்பு கிடையாது. ஆனால் அந்த ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் நடத்துறதெல்லாம் யார்? ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸு சரியில்லைன்ற பட்சத்தில் இந்த ப்ரைவேட் ஸ்கூல்ஸை நடத்துறது யார் அப்படின்றதோட உண்மையை வந்து நம்ம யோசித்தோன்னா, இதெல்லாம் ஏன் இப்படி நடக்குதுன்றதை எல்லாருக்குமே கிளாரிட்டி தெரிஞ்சிடும். கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ஏன் நல்லா இருக்கிறது இல்லை, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஏன் நல்லா இருக்கிறது இல்லை, ப்ரைவேட்டை வந்து ப்ரமோட் பண்ணாதான் ப்ரைவேட்டில் இருக்கக்கூடிய நடத்தக்கூடிய ஓனர்ஸுக்கு வந்து அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து அப்போ தான் வந்து அந்த ஒரு ஏர்னிங்ஸ் கிடைக்கும். இதுதான் உண்மையான யதார்த்தம். இது வந்து இந்த உண்மையான யதார்த்தம் எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் கூட, எதை தின்னா பித்தம் தெளியுன்ற மாதிரி எங்கே வந்து நமக்கு நல்ல வந்து விதத்தில் வந்து ஒரு எஜுகேஷன் கிடைக்கும் அப்படின்ற ஒரு தேடுதலை நம்மளோட சென்டிமெண்ட்ஸ் அண்ட் சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட்ஸை வந்து முதலீடாக போட்டு தான் இது மார்க்கெட்டிங்காக செய்யப்பட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்றத நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் வந்து பண்ணுறது வந்து தப்புன்றதை நான் சொல்ல விரும்பலை, ஆனால் நம்மளால் என்ன முடியுன்றதை மட்டும்தான் யோசிக்கணும் அப்படின்றத நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஏன்னா இப்போது அத்தியாவசியம் ஒரு விஷயம் இருக்குது, கேட்டகரி இருக்குது. இது பண்ணாதான் அப்படின்ற பட்சத்தில் ஒரு மெடிக்கல் ரிலேட்டட் திங்ஸுக்கு கண்டிப்பாக ஒரு லோனு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் கண்டிப்பாக அவசியமாக தேவை. அது இல்லை, அது வந்து ஏன்னா உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து முன்னெடுப்பு எடுத்து தான் செய்யணும். ஆனால் ஒரு எஜுகேஷனுக்கு என்னால் இவ்வளோ தான் சம்பாத்தியம் இருக்குது, அதை மிஞ்சி நான் வந்து ஒரு லோனை போட்டு உடனே வாங்கி நான் ஒரு ஸ்கூலில் சேர்க்குறேன், அப்போவாது வந்து இந்த எஜுகேஷன் வந்து நல்ல எஜுகேஷன் என் குழந்தைக்கு கொடுக்க முடியாதான்ற அந்த ஏக்கத்தோடு போகிறது, நாளைக்கு அதில் வந்து நிறைய பேர் இங்கே தத்தளிக்கிற விஷயத்தை நம்ம பார்க்குறோம். எஜுகேஷன் பொறுத்த மட்டும் லோன் எடுத்து செய்யக்கூடிய அளவுக்கு இங்கே வந்து எஜுகேஷன் குவாலிட்டி இருக்கா, சிஸ்டம் இருக்கா அப்படின்றத நம்ம தீர்மையாக வந்து பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நமக்கு அதில் இருக்கிற உண்மைகள் தெரியும். ஒரே ஒரு கேள்வியில் நான் இந்த பதிவை வந்து முடிக்கிறேனே, என்ன அப்படின்னா, இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் சரியில்லைன்னு தானே நம்ம ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு போகிறோம். அந்த ப்ரைவேட் ஸ்கூலோட ஓனர்ஸ் யார்? ப்ளீஸ் திங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பண்ணுறது நல்லது அப்படின்றத நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். ஏன்னா வந்து நம்ம கையில் வந்து இருக்கிற விஷயங்கள் வந்து உயிர் காப்பாற்றுற ஒரு விஷயமா இருக்கிற பட்சத்தில் நம்மளால் வந்து எந்த ஸ்டெப்புக்கு வேணால் போகலாம். ஆனால் இது அவசியம், ஆனால் வந்து அத்தியாவசியம்ன்றது உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம். இதில் வந்து எத்தனையோ பேர் வந்து என்னோட அனுபவத்தில் நான் தங்களால் முடியாத லிமிட்டில் வந்து லோனை வாங்கி கட்ட முடியாமல் அன்றாட வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு கூட கஷ்டப்பட்டுக்கிட்டு அந்த குழந்தைங்களை வந்து கரை சேர்க்கறதுக்கு ஏதாவது பண்ண முடியாதான்னு சொல்லி அந்த மாதிரியான ஒரு ஸ்கூல்ஸில் ஹைஃபைடு ஸ்கூல்ஸில் ட்ரை பண்ணி போட்டு இன்றைக்கி நிறைய பேர் வந்து திண்டாடுற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அதனால் என்னோட தாழ்மையான வேண்டுகோள் என்னென்னா, பண்ணுங்க, நிறைய வந்து உங்களோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரியான லிஸ்டிங்ஸில் நீங்கள் வந்து தேடி நல்லது பண்ணுங்கள் அந்த குழந்தைங்களுக்கு. ஏன்னா சவர் இருந்தால் தான் சித்திரம் அப்படின்றது ஒரு விதி இருக்குது. அப்போ நம்ம அந்த சவரையே வந்து இடித்து தள்ளிட்டோம்னா அந்த சித்திரத்துக்கு வழி இல்லை. நீங்கள் ஒரு பேசிக் ஒரு ப்ரைமரி லெவலுக்கே நீங்கள் வந்து லட்சக்கணக்கில் நீங்கள் செலவு பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா, அடுத்தது அந்த வாழ்க்கைக்கு அந்த குழந்தைங்களுக்கு ஸ்டெபிலிட்டி கொடுக்கறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ நம்மக்கிட்ட வந்து ஒரு சத்து வேணும், சப்ஸ்டன்ஸ் வேணும். அதை வந்து இழக்க வேண்டாம் அப்படின்றது தான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள் இந்த வீடியோ மூலமாக. நன்றி.